வணக்கம் செய்திகளை வழங்குவது வசந்த் சுப்ரமணியன். ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இவர் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். என்னங்க அங்கே பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா இது கோவிட் சமயம் இல்லையா, நம்ம கடையில் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு தான் நம்ம நிற்கிறோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னம்னா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி யார் நீங்கள் அப்படி கேட்டுருவாங்க நிறைய பேர். அந்த குரல் நம்ம செய்தி மூலமாக கேட்டு நயம் கரீட்லி இன்னொன்று சொல்லுவேன், பெரிய ஒரு முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை கிடையாது. அப்போ ஒரு சின்ன முதலீட்டில் என்னால் எவ்வளோ முடியுமோ, என் கையில் அந்த சமயத்தில் எவ்வளோ காசு இருந்ததோ அந்த காசெல்லாம் போட்டு ஆரம்பிச்சது தான் நயம் கரீட்லி. சமையல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால வீட்டில் ஒரு 40 பேர் 50 பேர் 60 பேர் 80 பேர் வரைக்கும் வீட்டிலே சமைச்சிருக்கிறோம் நாங்கள். எப்போ சார் அந்த தனியார் தொலைக்காட்சியிலேருந்து எப்போ ரிலீவ் ஆகுனீங்க? எப்போ அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க? மீடியா வேலையில் இருக்கும்போதே நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு தொழில் நம்ம எடுக்கணும், ஒரு தொழில் முனைவராக ஆகணும். ஒரு துறையில் இருந்துட்டு இன்னொன்று செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதன் காரணமாக தான் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அத்தை வச்சு ஆரம்பித்தோம். அவங்க சீக்கிரம் பெரிய கடையாக போடுறா அப்படிம்பாங்க. நம்ம கடையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் அமையல இப்போதைக்கு. ப்ளஸ் ஃபேமிலியோட உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ட்ராவல் பண்ணி பைக்லேயே வருவாங்க. பைக்கில் அந்த குழந்தைய தூக்கி பைக் டேங்கில் உட்கார வச்சுட்டு வாங்கிட்டு நம்ம கறி இட்லி அந்த குழந்தை கூட்டுவாங்க. அந்த குழந்தை சாப்பிடுவோம், கூட 2 சேர்த்து கேட்பாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே. என்னென்ன சார் நம்ம இதில் இருக்குது நயம் கறி இட்லி? நயம் கறி இட்லியில் கறி இட்லி, கறி தோசை, வாழை இலை பரோட்டா, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, அப்புறம் போன்லெஸ் சிக்கன் தவா ஃப்ரை, மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, சிக்கன் சால்னா தனியாக ரெடி ஆயிரும், மட்டன் சால்னா தனியாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கோழி ரசம் நம்மள்ட்ட ரெடி ஆயிரும். கறி இட்லி கறி தோசைக்கு கொஞ்சம் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பட் சீக்கிரமே நான் ஒரு இடம் பார்த்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த இடத்துல கஸ்டமர்ஸ் உட்கார வச்சு சுட நயம் கரி இட்லி கறி தோசை, நம்ம கடை வாழை இலை பரோட்டா சுட ஆமாம் எல்லாமே கொடுக்கணும், சுட கொடுக்கணும். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழின் முன்னணி செய்தி தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிட்டு இருந்த ஒருத்தரை ரொம்ப நாளாக பார்க்க முடியலையே, வேறொரு தொலைக்காட்சிக்கு எதுவும் மாறிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வேறொரு தொலைக்காட்சிக்கெல்லாம் மாறல, வேற ஒரு துறைக்கு தாப்பா மாறி இருக்கேன் அப்படின்னு சஸ்பென்ஸ் கொடுக்குறாரு ஒருத்தர். சென்னையில் நயம் கறி இட்லி கடை அப்படின்னு ஒரு அசைவ உணவகத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் யாரு என்ன அப்படிங்கிறத உள்ள போய் தெரிஞ்சுப்போம். இதுதான் அந்த ஹோட்டலோட கிச்சன். வாங்க உள்ள பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் வருண். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு நியூஸ் ஸ்டுடியோக்குள்ளேயே ஒரு செய்தி வாசிப்பாளராக ஒரு ஏசி ரூமுக்குள்ளே பார்த்துட்டு திடீர்னு இந்த அனல்லாம் நிற்கிறீங்களே, எப்படி இது புதுசா இல்லை ஏற்கனவே இதில் இன்ட்ரெஸ்டா? சமையல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால வீட்டில் ஒரு 40 பேர் 50 பேர் 60 பேர் 80 பேர் வரைக்கும் வீட்டிலே சமைச்சிருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு இந்த அனல் அடுப்பு இதெல்லாம் புதுசு கிடையாது, நான் பழகிருக்கேன் ஏற்கனவே. பட் அதையும் தாண்டி ஒரு கடைக்குன்னா இன்னும் லாட்டில் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் புது அனுபவமாக இருந்தது. பட் நாள் போக்கில் அதெல்லாமே ரொட்டீனுக்குள் அடங்கிருச்சு. புதுசாக கஷ்டமாக எதுவுமே தெரியல. ஓகே, எப்போ சார் அந்த தனியார் தொலைக்காட்சியிலேருந்து எப்போ ரிலீவ் ஆகுனீங்க? எப்போ அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி தோணிச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த மீடியா வேலையில் இருக்கும்போதே நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு தொழில் நம்ம எடுக்கணும், ஒரு தொழில் முனைவராக ஆகணும், சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு துறையில் இருந்துட்டு இன்னொன்று செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதன் காரணமாக தான் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அத்தை வச்சு ஆரம்பித்தோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு நயம் கரீட்லி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. ஜானில் ஸ்டார்ட் பண்ணது தான், 2021 ஜனவரியில் அந்த கோவிட் பீக் சமயத்தில் இருந்தப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் நயம் கரீட்லி. அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் அவங்களால மேன் பவர் எடுத்து பண்ண முடியல அவங்களால. ஸோ அதனால் ஃபுல்லாக நான் என்னுடைய ஈடுபாடை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ரெண்டுலேயுமே சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ஏன்னா ஒரு துறையில் இருந்தால் அதை ஃபுல்லாக ஈடுபாட்டோட செஞ்சிடணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இதால் அந்த வேலை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு இதுக்கு ஈடுபாடோட இதில். நான் ஏன் கேட்டேன்னா சார், ஒரு சேனல் இப்போ நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கும், அடுத்து டிபேட் பண்ணுறோம், அடுத்து கரஸ்பாண்டன்ட், அடுத்து எடிட்டர், அந்த லெவலுக்கு மேலே போகணும் அப்படின்னு தோணல. அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இது அப்படியே வேறு டிபார்ட்மெண்ட், அப்படியே சொல்ல போனால் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட ரிலேட்டட் இல்லாத டிபார்ட்மெண்ட், இதுக்கு நம்ம வாரோம் அப்படின்னா அதுதான் கேட்குறேன், என்ன காரணம்? இந்த மீடியா இதோட பயணம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் எப்போவுமே என்னோட லைஃப்பில் எல்லாமே சடன் சேஞ்சஸ் தான் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு 10th வரையும் முடிச்சுட்டு +1 +2 மேத்ஸ் பயாலஜி, காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் முடித்த சமயத்திலே ப்ளஸ் டேரெக்டாக மீடியாக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். அதாவது முடிச்ச அடுத்த நாளே ரெஸ்யூம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மாதம் எல்லா சேனலுக்கும் ஏறி இறங்கி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்ததுனாலே நிறைய இடத்துல கொடுக்குறதுக்கு யோசிச்சாங்க. அப்புறம் ஒரு சின்ன இடத்துல போய் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அது டிவி, அப்புறம் ரேடியோ வந்துச்சு. ரேடியோவும் போய்ட்டு இருந்தேன், ரெண்டுமே சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணி நியூஸ் ரீடிங் ரிப்போர்ட்டிங் போயிருக்கேன், நிறையா ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நியூஸ் எழுத தெரியும் எனக்கு, வாய்ஸ் கொடுத்துருக்கேன், டாக்குமெண்ட்ரி ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு மல்டி ரோல் இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருந்தது. அதே கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி மாறி வரக்கூடிய சூழலில் டே டு டே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்மளுடைய ஃப்யூச்சர் ஒரு தொழில் சார்ந்து இருக்கணும், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் வேணும் அப்படின்னு நான் நிறைய நினச்சிட்டே இருந்தேன்.
ஏன்னா மீடியாவில் இருக்கும்போது வந்து நான் என்னை சுற்றி அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஊடகத்தில் வேலை, வெளியில் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத ஒரு வேலை, நிறைய பேர் பார்க்கும்போது அந்த வேலை வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்துருக்காங்க. நிறைய ஜூனியர்ஸ் எல்லாம் வருவாங்க, இன்டர்ன்ஷிப் வருவாங்க, பார்ப்பாங்க, அப்சர்வேஷன் வருவாங்க. இந்த மாதிரி நியூஸ் படிக்கணும், நம்மளும் ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அதே சமயத்தில் ஒரு தொழிலாக நம்ம ஆரம்பித்து பண்ணணும், ஒரு பெரிய பிராண்டாக உருவாக்கணும். எனக்கு இந்த டேலண்ட் எனக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஹாபியாகவே என்னால் வந்து விட்டுட்ட முடியல. அதில் விட்டுட்டு ஒரு சந்தோஷத்துக்காக மட்டுமே சமைச்சிடணும்னு முடியல, என்னால் அதோட நிறுத்திக்க முடியல. ஸோ இந்த ஆசை வளர வளர வந்து எனக்கு இதுலேயும் போகணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. சரி, இதுதான் சரியான நேரம் கூட. ஏன்னா என்னுடைய சூழல் அப்படி. எனக்கு ஒரு 1.25 வயசில் ஒரு குழந்தை இருக்கா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னா நான் வந்து அவளை ஸ்கூலில் சேர்க்கணும். அந்த மாதிரி நான் நிறையா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா உருவாயிரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மந்த்லி சேலரிக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுதான் சரியான நேரம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து நிறைய நம்ம வந்து புதுமை பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால ஒரு தைரியமாக கால் வச்சது தான் இந்த நயம் கறி இட்லி அப்படிங்கிறது. ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இவர் வந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம், ஒரு செய்தி வாசிப்பாளரை பார்த்துருக்கோம். என்னங்க அங்கே பார்த்தோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நினச்சி கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா இது கோவிட் சமயம் இல்லையா, நம்ம கடையில் வந்து ஃபுல்லாக மாஸ்க் போட்டு தான் நம்ம நிற்கிறோம். நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து குரலை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோம்னா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி, எங்கேயோ கேட்ட மாதிரி, யார் நீங்கள் அப்படி கேட்டுருவாங்க நிறைய பேர். அந்த குரல் வந்து நம்ம செய்தி மூலமாக கேட்டு என்னை விட என்னுடைய குரல் அவங்களுக்கு நெருக்கமானதாக இருக்குது. ஒன்று கொடுப்பீங்கல்ல, வணக்கம், செய்திகளை வழங்குவது வசந்த் சுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான வாய்ஸில் போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி செய்தி வாசிக்கிறத ரொம்ப விரும்பி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து நல்ல ஈடுபாட்டோட நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு எழுத்துக்குமான வேறுபாட்டை கொடுத்து உங்களால் வந்து செய்தி வாசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பயணம் தான் இது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கடைக்கு வரவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, டிவியில் பார்த்துருக்கவங்கள அப்படிம்பாங்க. சில பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. இன்முகத்தோடு நம்ம வந்து கஸ்டமர்ஸ்ட்டை வந்து பழகிட்டு இருக்கோம். நான் கூட யூடியூப்பில் பார்க்கும்போது இது மாதிரி செய்தி வாசிப்பாளர் வந்து ஒரு உணவு கடை ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னே, உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே நான் அது மாதிரி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இது மாதிரி வாய்ஸ் ஓவரில் தான் தெளிவாக உச்சரிப்பார், இது பண்ணுவார் அப்படின்னா, இங்கே துல்லியமாக சமைக்கிறாரப்பா அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. யாராச்சும் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இது மாதிரி பேசுவாங்களா, அது மாதிரி என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம்? நிறைய பேர் பேசுவாங்க. என்னோட நிறைய பேர் நண்பர்கள் எல்லாமே கடைக்கு வர்றது உண்டு, பேசுறது உண்டு, சாப்பிட்றது உண்டு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சேஞ்சஸ் என்னென்ன பண்ணலாம், அடுத்து என்ன சீக்கிரம் கடை போடும்பாங்க, இல்லைனா அடிச்சிருவோம் ஒன்று அப்படிம்பாங்க. நிறைய பேர் கேட்குறது இதுதான். ஏன்னா பக்கத்துல இருந்து நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வர்றாங்க. நமக்கு வந்து எளிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாருமே கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து சிலர் ஃபோன்லேயே வந்து டிரைவர்ஸை விட்டு வாங்கிட்டு சொல்கிறாங்க, அவங்க ஃபோனில் பேசுவாங்க, சீக்கிரம் பெரிய கடையாக போடுறா அப்படிம்பாங்க. நம்ம கடையும் பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதுவும் அமையலை இப்போதைக்கு, எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு கடையாக அமையலை. ப்ளஸ் வந்து ஃபேமிலியோட உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பமாக எவ்வளவோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி பைக்லேயே வருவாங்க. பைக்கில் வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கி பைக் டேங்க்கில் உட்கார வச்சுட்டு வாங்கிட்டு மக்கரி இட்லி வந்து அந்த குழந்தை கூட்டுவாங்க. அந்த குழந்தை சாப்பிடுவோம், கூட 2 சேர்த்து கேட்பாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே. சரி, நான் பண்ண ஒரு சமையல் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப அது சந்தோஷம், திருப்தி அப்படின்னு தோணும். அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறனால வந்து உங்களுக்கு டே டு டே வந்து இந்த கிச்சனில் கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கூட ஜாலியாக வந்து குக் பண்ணலாம். நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து உங்களை பாண்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அந்த சமையலோட அடுத்தடுத்துங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இல்லை சார், அது வந்து ஒரு 1 டே 1 மந்த்னா பரவாயில்ல, தொடர்ந்து அது ரொட்டீனாக காலையில் எழுந்திரிச்சு இப்போ வாரம் ஒரு 10-12 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நைட் எப்போனாலும் ஷாப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 o'clock ஆயிடும். டே முடிகிறது 1 o'clock. சரி, இதே வந்து ஒரு நல்லது கெட்டது எங்காச்சும் மேரேஜ் நடக்குது, இது மாதிரி சொந்தக்காரங்க ரிலாக்ஸாக எங்காச்சும் பயணங்கள் போகணும். ஏன்னா வந்து மற்றவங்களை சமைக்க சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் போகிறதுனா கூட ஈஸி. ஆனால் நீங்கள் தான் எல்லாதுமே வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதுலேருந்து அது இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இதே மைண்டே ஒரு ஃப்ரீயாக அந்த மாதிரி நான் நினச்சதில்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம். அவங்கெல்லாம் எவ்வளோ ஈடுபாட்டோட அந்த வேலைக்கு வந்து அந்த தொழிலுக்கு அந்த துறைக்கு வந்து அவங்க எவ்வளோ ஈடுபாடு கொடுத்துருப்பாங்க, மெனக்கெட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம போகிற பாதை வந்து இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினச்சோம்னா, இப்போ கூட என்னடா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் மேடம், இந்த சமயத்தில் ஏதாவது போய் ரெடி பண்ணிருக்கலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறைய நாள் தோண ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இலக்கை வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள், இந்த அங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், சினிமாவுக்கு போகணும், ஒரு ஹோட்டல் போகணும், விருப்பமான ஒரு இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து இன்னொன்று உங்களுக்கு எது வந்து உங்களை கீப் அப் உங்களை பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை எது வந்து தாங்கி பிடிச்சிட்டே இருக்கும், ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே டு டே ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா. இப்போ நேற்றை விட எனக்கு சேல்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்னைக்கு கூட நாளைக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கஷ்டம் என்னடா டெய்லி வந்து சமைக்கிற மேடம், நம்ம போய் தூங்கிடலாம், அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணாது. நேற்றை விட இன்னைக்கு நல்லா சேல்ஸ் நல்லா போகுதுரா, அப்போ இன்னைக்கு கூட நாளைக்கு நல்லா பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு டீமோட சேர்ந்து பயணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டாது. டே டு டே இன்ட்ரெஸ்ட் கூடிட்டே இருக்கும். அது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன்.